ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ராகவ் அபிக்காக பேசினதை கேட்டு அபி ஒரு பக்கத்து கண் கலங்கி நிற்கிறாங்க. இப்போ அபியோட ஃபேமிலியில் அவங்க அப்பா எல்லாரும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. இந்த பக்கத்து ராகவோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நீங்கள் பேசின எல்லா விஷயத்துக்கும் என்னோட ஒய்ஃப் அபிகிட்ட நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரஞ்சிதாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்போ அபிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்கணும் அப்படி அந்த வடிவு வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற விஷயத்துக்கு அவங்க பொண்ணு இருக்காங்களா ரஞ்சிதா, அவங்களும் சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவனும் எல்லாரும் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா ராகவ் அபியை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சிதாவோட அம்மா மேலே எல்லாம் அப்படியே கோவப்படுறாங்க. அதோட பார்த்தா முடிச்சிட்டாலும் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பி காரில் போகும்போது பார்த்தா அபி வந்து ராகவ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ராகவ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க நடந்த விஷயத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவுமே எமோஷனலாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ செஞ்ச துரோகம் வந்து உன் மேலே அன்பு வர்றதுக்கு எனக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே சொன்னார்ல, அதே தான் ராகவ் இன்றைக்கும் சொல்கிறாரு. மறுபடியும் இங்கே மென்டல் குரூப் ரெண்டும், அதாவது முரளியும் சுந்தரியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு எப்படி இது நடந்துச்சு, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசும்போது ராகவ் அபியை ரொம்ப பாராட்டுறாங்க. அதுவும் ராகவ் ரொம்பவுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அஞ்சலி பாட்டி எல்லாரும் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்குது. இங்கே அபியோட வீட்டில் அவங்க அப்பா பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஆளாக இருப்பேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டாள் வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்களே, பிரிய போகிறோம் அப்படின்லாம், அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு ஆண்டாள் ஒரு பக்கத்து கவலைப்பட்டு இருந்தாங்க. மறுபடியும் பார்த்தா அஞ்சலி வந்து இப்போ முரளிக்கிட்ட பேசும்போது சீக்கிரமாக பிஸ்னஸ்க்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. இப்போ முரளி வந்து சீக்கிரமாக ராகவை அபியும் பிரிக்கணுமே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி இந்த ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி பழைய மெமரிலாம் மறக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருந்த பேக் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அங்கே வராரு. வீட்டில் இருக்கவங்களாம் வெளியில் போயிருக்காங்கிறனால அதுலேருந்து எல்லா பழைய பொருளும் வெளியில் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக கார்டு ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. அந்த கிரீட்டிங் கார்டில் பார்த்தோம்னா ஐ லவ் யூ ஏன்னு போட்டிருக்கு. அடுத்து ஒரு ரிங் எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் யார் கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை அஞ்சலியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அபிக்கும் ஏ தானே வரும், அதனால் அதை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க ராகவ் அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இது ஒருவேளை அபியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்லேயே அதை எடுத்து பார்க்குறாரு. இன்னொரு பக்கத்து ஒளிஞ்சிக்கிட்டு முரளி நம்ம போட்ட திட்டம் நடந்துருச்சு, ராகவுக்கு கன்ஃபியூஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட்லையும் சுவாரஸ்யமான மூவ்மெண்ட் இருக்குது. இது சம்மந்தமாக அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.